ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது டேவிசன் ஜெர்மர் சோதனை அப்படிங்கிற ஹெட்டிங் பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், 5 மார்க்கில் வந்து இந்த லெசனில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. ஸோ டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட்டோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஹெட்டிங்கில் வந்து டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தோம். இதை வந்து தியரிட்டிக்கலாக மட்டும் அவர் கொடுத்துருக்காரு. அதை நம்ம ப்ராக்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணுறது வந்து டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூஃப் பண்ணுறோம். அதாவது எலக்ட்ரான் வந்து நத்திங் பட் இட் கேன் பி கன்வெர்ட்டட் ஃப்ரம் பார்ட்டிகல் நேச்சர் டு வேவ் நேச்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா வேகமாக நகரக்கூடிய எலக்ட்ரான் தன்னுடைய பார்ட்டிகல் நேச்சர் இழந்து அது வேவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஸோ எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்கள். ஸோ முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஃபிலமெண்ட் வித் பேட்ரி செட்டப் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு. இதில் இங்கே ஃபிலமெண்ட் எடுத்திருக்கீங்க, மேபி டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து கனெக்டட் வித் தி லோ டென்ஷன் பேட்ரி. ஸோ ஒரு குறைந்த மின்னழுத்த வேறுபாடை கொடுக்கக்கூடிய ஒரு மின் கலனோடு இதை வந்து நம்ம இணைச்சிருக்கோம் இல்லையா. ஒரு மின்னிலை வந்து டங்ஸ்டன் மின்னிலை வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இதை ரெண்டும் சேர்ந்து நம்ம எலக்ட்ரான் கன் அப்படின்னு கலோக்கியெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் அதை எலக்ட்ரான் கன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, ஒரு ஃபிலமெண்ட்டுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்த வேறுபாடை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இதில் வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம வீடுகள்லாம் முதல்லலாம் குண்டு பல்பு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா, ஃபிலமெண்டல் பல்ப்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த ஃபிலமெண்டல் பல்ப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை கரண்ட் சப்ளை அந்த ஃபிலமெண்ட்டுக்கு சப்ளை பண்ணும்போது நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும். அது கொடுக்குற லைட்டை விட ஹீட் அதிகம். ஸோ அப்போ வேஸ்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வகையான பல்ப்லலாம். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் கிரியேட் ஆகும். இந்த ஹீட் மூலமாக அந்த ஃபிலமெண்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு நிறைய எனர்ஜி கிடச்சி எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஆல் the filamental material which gets the potential difference can emit the electron by using the thermal energy. அப்போ இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தெர்மோ அயானிக் எமிஷன், தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். by using the thermal energy we can get the emission from the filament. சரி, அப்போ இந்த ஃபிலமெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலமெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வரும். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தின் அலுமினியம் டயாபிரம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெல்லிய அலுமினிய தகடுகள் 2 வந்து வச்சுருக்காங்க. இது எதுக்காகனா வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரான் வந்து விரிஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ அது டைவர்ட் ஆகாமல் கன்வெர்ஜாக ஒரு சின்ன பென்சில் பீம் மாதிரி வெளியே வர்றதுக்காக இங்கே குறுகிய பாதையை வந்து ஏற்படுத்துறதுக்காக 2 பக்கமும் தின் அலுமினியம் டயாபிரம்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் வர்ற அதுக்கு அடுத்தது அதை ரீச் பண்ண வேண்டிய ஸ்பாட் வந்து அலுமினியம் சிலிண்டர் வந்து கொடுத்துருக்கோம், அலுமினியம் உருளை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அலுமினியம் உருளை வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இங்கே ஒரு பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரி நம்ம என்ன சொல்கிறோம், ஹை டென்ஷன் பேட்டரி, உயர் மின்னழுத்த மின்கலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் இங்கே நீங்கள் இந்த ஃபிலமெண்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். அது பார்த்து கேத்தோட ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் சிலிண்டர் கனெக்டட் டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி. அப்போ இது ஆனோட ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ ஆனோடு கிட்ட பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும். இட் கேன் ஈஸிலி அட்ராக்ட் தி எலக்ட்ரான்ஸ் விச் வாஸ் எமிட்டட் ஃப்ரம் தி ஃபிலமெண்ட். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக ஈகராக எதை நோக்கி ஓடி வரும், அலுமினியம் சிலிண்டரை நோக்கி ட்ராவல் பண்ணி வேகமாக வரும். ஸோ இப்போ இங்கேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் தின் அலுமினியம் டயாபிரம்ஸை கிராஸ் பண்ணும்போது பென்சில் பீமாக ரொம்ப லீனாக மாறுது. ஸோ அதுக்கு அடுத்து தான் அலுமினியம் சிலிண்டரை நோக்கி ட்ராவல் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஆப்ரேட்டட் வித் தி ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான்ஸ் will be coming out from the filament. When it reaches the aluminum cylinder, the acceleration or the velocity of the electrons will be very very high அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ எலக்ட்ரான் வேகமாக ட்ராவல் பண்ணி வந்து எங்கே வந்து விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் நிக்கல் கிறிஸ்டல் வந்து எடுத்திருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிக்கல் கிறிஸ்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கிறிஸ்டல்ஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம லாட்டிஸ் பிளேன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். லாட்டிஸ் பிளேன்ங்கிறது என்னென்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேனில் ஆட்டம்ஸ் வந்து வெரி நீட்லி அரேஞ்சாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு பிளேன், அதில் வந்து ஆட்டம்ஸ் இது போல் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆட்டம் இடையில இருக்க கேப்பும் இன் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் 10⁻⁻10 மீட்டருங்கிற ரேஞ்சில் இருக்கும். அதை நம்ம சிம்பிளாக என்னன்னு சொல்லுவோம், ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். ஸோ ஆம்ஸ்ட்ராங் டிஸ்டன்ஸில் 1 ஆம்ஸ்ட்ராங் டிஸ்டன்ஸில்
ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளி 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 ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்னர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து கிறிஸ்டலுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வெரி நீட்லி அரேஞ்ச்டு ஆட்டம்ஸ் வில் பி இன் தி கிறிஸ்டல் பிளேன்ஸ். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இதில் இருக்குது. நிக்கல் கிறிஸ்டல்லையும் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ இங்கே வந்து விழுகிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேனில் படுதோ அதை பொறுத்து என்ன ஆகும், டைஃப்ராக்ட் ஆகுது. வாட் இஸ் மீன் பை டைஃப்ராக்ஷன்? ஸோ டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பு விளைவு அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இப்போது லைட்டு வர்ற வழியில் ஏதாவது ஒரு அப்டக்கிள் இருக்குன்னு வைங்க, ஒரு தடை இருக்குது. அப்போ அந்த தடை இருந்ததுன்னா அதோட எட்ஜஸில் பட்டு லைட் லேசாக பெண்ட் ஆகுது. அப்போ பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸ் இன் தி எட்ஜஸ் ஆஃப் அப்டக்கிள் இஸ் கால்ட் டைஃப்ராக்ஷன். தன்னுடைய தடைகளினுடைய விளிம்புகளில் பட்டு ஒளியானது வளையும் நிகழ்வு நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த இடத்துல விளிம்பு விளைவு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா விளிம்புகளில் தான் அந்த விளைவு வந்து நடக்குது, அதனால அது வந்து விளிம்பு விளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், டைஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா டைஃப்ராக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. இந்த டைஃப்ராக்ஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமா இந்த பீமுக்கு பேர் என்ன சொல்லுவோம், இன்சிடென்ட் பீம். இல்லை, இது இன்சிடென்ட் பீம், இது ஸ்கேட்டர்ட் பீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை டைஃப்ராக்டட் பீம். ஸோ இந்த இன்சிடென்ட் பீமுக்கும் ஸ்கேட்டர்ட் பீமுக்கு இடையில டீட்டாங்கிற ஆங்கிள் இருக்குது. அதில் ஸ்கேட்டர் பீம் போகும்போது நம்ம எலக்ட்ரான் டிடெக்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம். இது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், வர்ற எல்லா எலக்ட்ரானோட இன்டென்சிட்டியை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து இது வந்து விழுந்து எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து என்னாகும், வெவ்வேறு பிளேன்ஸ் மேலே விழுகும். வெவ்வேறு பிளேனில் விழும்போது டைஃப்ராக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான் டிடெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான பொசிஷன்ஸில் வச்சு தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த 2 ரீடிங்ஸுக்கு நீங்கள் கிராஃப் வந்து வரைய போகிறீங்க. எதுக்கு இடையில கிராஃப் வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீட்டாவுக்கும் இன்டென்சிட்டி ஆஃப் டைஃப்ராக்டட் எலக்ட்ரான் பீமுக்கும் நம்ம கிராஃப் வந்து வரைய போகிறோம். சரி, கிராஃப் ரொம்ப முக்கியம், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டீட்டா, அப்போ இன்சிடென்ட் பீமுக்கும் டைஃப்ராக்டட் பீம் ரெண்டுக்கு இடையில ஸ்கேட்டர் பீம், இது ரெண்டுக்கு இடையில இருக்க ஆங்கிள் வந்து நம்ம டீட்டா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதை எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்சிட்டி, இல்லையா, இன்டென்சிட்டி ஆஃப் டைஃப்ராக்டட் எலக்ட்ரான் பீம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். விளிம்பு விளைவு அடைந்த எலக்ட்ரான் கற்றையினுடைய செறிவு வந்து ஒய்ஹெச்சில் எடுத்துருக்கோம், டீட்டா வந்து எக்ஸ்ஹெச்சில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணுற அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, வி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 வோல்ட் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துருக்கோம். நான் 54 வோல்ட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணி எலக்ட்ரானை ஜென்ரேட் பண்ணி நான் அனுப்பி விட்ருக்கேன். இப்போ எலக்ட்ரான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வந்து மோதுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் அது வந்து மோதுது, டீட்டா டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக எனக்கு கிடைக்குது. நான் அதை அப்படியே வந்து கிராஃபிக்கலாக இங்கே வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். சரி, இது வந்து 0, இது வந்து 10 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரி, 40 டிகிரி, 50, 60 இந்த மாதிரி வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி வந்து கிராஃப் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பீக் வேல்யூ வந்து உங்களுக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு 50 டிகிரியாக இருக்கும்போது, டீட்டா 50 டிகிரியாக இருக்கும்போது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வந்து டைஃப்ராக்டட் எலக்ட்ரான் பீம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா. செறிவு வந்து அங்கே தான் அதிகமாக இருக்குது. எப்போது டீட்டா வந்து கரெக்டாக 50 டிகிரியாக இருக்கிற டைமில் ஸோ மேக்ஸிமம் கிடைக்குது. இப்போ இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலில் பட்டு வரக்கூடிய அந்த ரேஸ் எல்லாமே, எலக்ட்ரான் பீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபரன்ஸ் ப்ராசஸ் அங்கே நடக்குது. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு எலக்ட்ரான் பீம் வர்ற வழியில் இதில் பட்டு வர்ற பீம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிளேனில், இதில் நிறைய பிளேன்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்னோம், ஒரு பிளேனில் பட்டு வர்ற ரே வந்து இது, இன்னொரு பிளேனில் பட்டு வர்ற ரேவும் இதே மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். இதே போல் பல பிளேன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிளேன்ஸில் பட்டு வரக்கூடிய ரேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஃபேஸில் இருந்துச்சுன்னா, எல்லாமே ஒரே நேரத்தில் 90, எல்லாமே ஒரே நேரத்தில் 180 இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் நெகட்டிவ் மேக்ஸிமம் கரஸ்பாண்டிங்காக ரீச் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலையினுடைய ஆற்றலை மற்றொரு அலை வந்து அதிகம் செய்யும். அப்போ மொத்தமாக எல்லா அலைகளும் சேர்ந்து பெரும் ஆற்றலோட வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ இங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது, எனக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் பீம் வந்து டைஃப்ராக்டடாக எனக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து எலக்ட்ரானோட வேவ் லென்த்தை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, ஏன்னா ஒவ்வொரு பிளேன் கடையில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா, ஆட்டம்ஸ் எல்லாம் இங்கே தானே உட்காந்துட்டு இருக்கும்,
இல்லையா. அடுத்து வந்து ஒரு பிளேனில் இங்கே ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த 2 பிளேனுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து டி அப்படிங்கிற சிம்பிளில் மார்க் பண்ணுவாங்க. இது தெரிஞ்சதுனாவே நீங்கள் லாம்டா கண்டுபிடிச்சிடலாம். டி ப்ராக்லியோட ஈக்குவேஷன் இல்லாமலே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா பிராக்ஸ் லா அப்படின்னு வந்து ஒரு லா இருக்குது இல்லையா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ பிராக்ஸ் லா அப்படிங்கிற லா வந்து யூஸ் பண்ணி ஸோ 2d sin theta ஈக்குவல் டு n லாம்டா இல்லையா, 2d sin theta ஈக்குவல் டு n லாம்டா அப்படிங்கிற ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி கிறிஸ்டல் பிளேன்ஸ் அண்ட் தீட்டா உங்களுக்கு தெரியும். அண்ட் என்னங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிஜர். அடுத்தது லாம்டா அப்படிங்கிறது வந்து வேவ் லென்த். we have to find out the lambda. அப்போ லாம்டா ஈக்குவல் என்ன சொல்லலாம், இது டினாமினேட்டருக்கு வந்ததுன்னா 2d sin theta டிவைடட் பை n. இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோனா 1.65 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து எலக்ட்ரானோட வேவ் லென்த் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி ப்ராக்லியோட ஈக்குவேஷனை யூஸ் பண்ணியே நம்ம வந்து இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மெத்தடில் அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ டி ப்ராக்லிஸோட ஹைப்போதிசிஸ் யூஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷன் மூலமாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டி ப்ராக்லியோட ஈக்குவேஷன் என்ன, டி ப்ராக்லி ஈக்குவேஷன் ஃபார் எலக்ட்ரான் 12.27 ஆம்ஸ்ட்ராங் டிவைடட் பை ரூட் வி அப்படிங்கிறது வந்து ஈக்குவேஷன், எலக்ட்ரானோட வேவ்லென்த் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன். ஸோ லாம்டா ஈக்குவல் டு 12.27 ஆம்ஸ்ட்ராங் டிவைடட் பை நம்ம வி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், 54 வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரூட் ஆஃப் 54 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 12.27 ஆம்ஸ்ட்ராங் டிவைடட் பை இதுக்கு வந்து ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 7.3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நியரஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் வந்து 1.6694 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து கிடைக்குது. இப்போ இதை ரவுண்டிங் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும் இல்லையா, இந்த ரவுண்டிங் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 1.6. இது வந்து இங்கே 9 இருக்கா, 5 விட பெரிய நம்பராக இருக்குது. இப்போ இதை 7 மாற்றிக்கலாமா, 1.67 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்குது லாம்டாவோட வேல்யூ. டி ப்ராக்லியோட ஈக்குவேஷன் மூலமாக யூ கெட் தி ஆன்சர் 1.67 ஆம்ஸ்ட்ராங். பட் ஆல்ரெடி கால்குலேட்டர் வேல்யூ எவ்வளோ வச்சிருக்காங்க, 1.65 ஆம்ஸ்ட்ராங் வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நியர்லி கரெக்டான நியரஸ்ட் வேல்யூஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போது எக்ஸ்பெரிமெண்டலி we have proved that the electron when it is operated with the potential difference of 54 volt and it gets the wavelength of 1.67 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வேவ்லென்த் கிடச்சிருச்சுன்னா அது வேவாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ வேவாக ஆக முடியும். அப்போ ஃபாஸ்ட்டாக இல்லை ஆக்சலரேட் பண்ணுற ஒரு எலக்ட்ரான் கன்ஃபார்மாக ஒரு வேவ்லென்த்தை அக்செப்ட் பண்ணிக்குது, கிடச்சிருது அதுக்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். சரி, ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின், படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். தேங்க்யூ.